வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க.
சம்ஹாரம் என்னும் முத்தொழிலுக்கு முதல்வனாகவும் சகல உலகங்களும் வழங்கி வழிபடும் கடவுளாகவும் திருக்கையிலாயத்தில் விட்டிருக்கும் எனது தந்தை சிவபெருமானின் திருந்தரில் 6 அக்னி பொறிகளாய் அவதரித்து கையில் ஞான வேலினை தாங்கி சிறிசித்தம் தெரியாத பிரம்மனை சிறையிட்டு தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்று தேவர்கள் குறிதீர்த்து அசுரர்களை வதைத்து தேவசேனாதிபதி என்னும் பட்டம் தரித்து தெய்வ யானையை திருமணம் புரிந்து 5 படி வீடமர்ந்து 5 படி வீட்டிலும் எனது திருவிளையாடலை புரிந்து அங்கு வரும் அடியவர்களுக்கெல்லாம் வேண்டும் வரங்களை எல்லாம் ஏந்து எனது அவதாரம் விளங்கு இன்று இந்த தனிகாசலம் என்று சொல்லக்கூடிய கழுகாசலத்திலே 6வது படைவீடு காண அற்புதமான புண்ணிய சேத்திரமாக விளங்கக்கூடிய செவ்வாய்ப்பட்டி என்னும் புண்ணிய சேத்திரத்திலே விட்டிருக்கிறேன். என்னை அனுதினமும் ஆடியும் பாடியும் வணங்கும் பக்தர்களை காண்பதற்கு முன்பாக ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாளி மாதுளம்பு நிறத்தாளி உயடங்க காத்தாளி ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாளி முக்கண்ணையை தொழுதார்க்கு வாழ்வில் உறுதிங்குமே இல்லையே என்றபடி எல்லாம் அல்ல கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய 30 தேவிகளுக்கு மூத்த தேவியாக விளங்கக்கூடிய எல்லாம் அல்ல என் பத்ரகாளியை வணங்கி பிறகு கதை தொடர வேண்டும். அருள் புரியும் தாய்மையின் வடிவாய் எழுந்தருள்வாய் திருவடி
கைத்தட்டி உற்சாகப்படுத்திய அன்பு உள்ளங்கள் அனைவர்களுக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். யானை பெறும் புண்ணி மணி ஓசை பெறும் முன்னே என்பது போல வீணாக ஒரு கானம் இசைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கானத்திற்கு சொந்தக்காரர் யாராக இருக்கலாம்? சற்று யுகுத்தி பார்த்தால் நாரத மகாமுனிவர் என்னை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் போல் தெரிகிறது. பார்ப்போம். நீயே என் வாழ்விற்கு இணையானவள், நிலையாக என்னை காக்கும் துணையானவள், நிலையாக என்னை காக்கும் துணையானவள், நீயே என் வாழ்விற்கு இணையானவள். ஞானகரணே வணக்கம் ஐயனே. மங்களம் உண்டாகட்டும் நாரதரே. இசைபாடி இசையாள் மகிழ்வத்தை உங்களை இசையாள் வரவேற்க வேண்டும் வா. ஏனென்றால் வந்தவர்கள் தான் இருப்பவர்கள் வரவேற்க வேண்டும் என்பது தமிழுடைய பண்பாடு. தமிழ் கடவுளாகிய நான் அந்த பண்பாடு குறையாமல் உங்களை வரவேற்க வேண்டும் வா. இனிதானே சுரங்கானே இசை மீது
கண்டீர்கள்? என்ன விஷயங்கள் எல்லாம் கண்டீர்கள்? நீரும் எங்கு சென்றேன், நீரும் எங்கெங்கு சென்றேன், நேராயதே மங்களம் உண்டாகட்டும். நாரதரே, திரிலோக சஞ்சாரியே, தேவர்களுக்கெல்லாம் உபகாரியே, மண் பெண் பொன் என்று சொல்லக்கூடிய மோவகை ஆசைகளும் துறந்த முனியே வருக. அதிகாலையில் நித்திய கரும அனுஷ்டானங்களை முடித்து மூவுலகங்களுக்கும் சென்று அங்கு நடக்கும் நன்மை தீமைகள் எல்லாம் கண்டு அவற்றை எல்லாம் சீர் செய்துவிட்டு இந்த உலகை இந்த இடத்தில் இன்றைக்கு இங்கு அனைவரையும் நல்வழிப்படுத்த வந்திருக்கும் நல்லவரே வருக. தன்னலம் கருதாது பொதுநலத்தோடு இந்த உலக நன்மைக்காக மட்டுமே பாடுபடும் உத்தமரே வருக. கலைவாணின் புத்திரரே வருக. பிரம்மாவின் அருந்தவ புதல்வரே வருக 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 வருக. தங்களுடைய வரவு மீண்டும் மீண்டும் ஒரு முறை நல்லோராகட்டும். கந்தனை காண வந்த நோக்கம் என்னவோ? முருகப்பெருமானே, உலகமும் சென்று பூலோக மார்க்கமா வருகின்ற பொழுது வேள்விமலை சாரலிலே கண்டேன் ஒரு கனி. பார்த்தது நாரதமுனி. அடைய வேண்டும் என்பது இந்த சுப்பிரமணி. இருக்கப்பட்ட இடமோ திருத்தணி, மாற்று பெயரோ சிறுத்தணி. கனியை பார்த்து நிறுத்தணி அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது. மாப்பிள்ளை சொல்லுங்க மச்சான். ஏற்கனவே கொண்டு வந்தையிலேயே ஒரு கனி கொண்டு வந்தேன். அதனால் கிட்டியது எனக்கல்லவா கோவணத்துணி. ஆண்டியக அமர்ந்ததோ பழமினி. ஒவ்வைக்கு அதிகமான் கொடுத்தது நெல்லிக்கனி. ஒவ்வைக்கு நான் கொடுத்ததோ நாவல்கனி. காரைக்கால் அம்மையாருக்கு சிவன் கொடுத்தது மாங்கனி. பெரிய இடங்களில் மரியாதை நிமித்தமாக கொடுக்கக்கூடியது ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனி. இப்பேற்பட்ட கனிகள் எல்லாம் இருந்தாலும் கூட தாங்கள் கண்டு வந்தது அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த கனியை பெருமை ஏதேனும் இருக்கிறதா? உங்களுக்காக ஒரு கனியை கொண்டு வந்திருக்கேன்னா கண்டு வந்த விஷயம் எப்பேற்பட்ட விஷயமா இருக்காது. ஏற்கனவே நான் கொண்டு வந்தது உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆமா, அதனால கோவண துணியோட இருக்கீங்க. இந்த கோவண துணியும் இப்ப பரிவருமானமும் அச்சம் வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு பயம் இருக்கு. கோவணத்தை அவுத்து போட்டு பாக்குற வேலைக்காக போர் கனியை கண்டு வந்திருக்கேன். ஓஹோ, ஆமா. அப்பேற்பட்ட கனின சாதாரணப்பட்ட கனியா இருக்க முடியுமா? அவுத்து பாக்குற கனியா? ஆமா, அவுத்தான் பார்க்கலாமா? ஆமா. அதாவது திரையை அவுத்து பார்க்கதா தெய்வம் தெரியும். சரி,
அதுக்காகத்தான் கேட்டேன். நீங்க ஒண்ணு தவற நினைச்சுக்க வேண்டாம். தவறா நினைக்கிறது கிடையாது மாவுல. அன்று நான் கொண்டு வந்த கனியால் கிடைத்தது பழமேனி பழனி என்ற படை வீடு. இப்ப இன்னொரு வீடுங்க தயாரா இருக்கு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா திறக்கணுமா இல்லையா? ஓஹோ, அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த கனியா? கனி எப்பேற்பட்ட கனிங்கிற விவரத்தை சொல்றீங்க கேளுங்க. கொண்டு வந்த கனியினாலே கோவனம் கிடைத்தது. தற்பொழுது கண்டு வந்த கனியினாலே ஸ்தாபனம் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு கனியினுடைய பெருமை சொல்லுங்கள் பார்ப்போம். மான்கணிக்கும் தென்கதளி வன்கணிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் குறித்தேன் முருகா சண்முகா. சொல்லக்கூடிய முக்கணிகளுக்கும் மீனான சுவை உருந்திய அந்த கனியை நான் அடைவதற்கான சிலாக்கியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெரிந்து கொள்ள வேண்டுமே. கேளுங்க. ஸ்லாக்கியமென்ன முனிக்கு செவி மூக்கு என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கெல்லாம் சுவை தரக்கூடிய கனி என்றால் கண்ணாலே பார்க்கலாம், காதாலே கேட்கலாம், நாசியாலே நுகரலாம், மிகுந்த உடம்பாலே உணரலாம். ஆனால் நாவால் மட்டும்தான் சுவைப்பது சாத்தியம். அப்படித்தானே? அப்படி இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஐம்புலன்களுக்கெல்லாம் சுவை தரக்கூடிய அந்த கனியை கனிகளை ஆகாரமாக உட்கொண்டு வாழக்கூடிய பறவையினங்கள் எல்லாம் புசிக்காமல் வைத்திருக்குமா? நான் புசிப்பது என்ற காரணத்தினாலே பச்சிகை
நாரதரே 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 பறவைகளோ பறக்கக்கூடிய இயல்பு கொண்டது. இந்த பட்சிகளுக்கெல்லாம் எட்டவும் எட்டாத கிட்டவும் கிட்டாத மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய திருநரங்களுக்கு எட்டாதது உங்களுக்கு மட்டும்தான் எட்டும். அப்பேற்பட்ட எட்டாத கொம்பில் இருக்கும் அந்த கனியை நான் எட்டி பறிப்பதற்கு எதுவும் வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பா உண்டு. எட்டாத கொம்பினில் இருக்கும் மக்கணியே எட்டாத கொம்பினில் இருக்கும் மக்கணியை எட்டாத கொம்பினில் இருக்கும் மக்கணியே எப்படி பொய்திடலாம் நாரதரே எட்டும்படி திரு கனி கனி என்று மணிய வீணாக்க கண்டு வந்தது கனியே இல்ல கன்னி. தாங்கள் வரும் பொழுதே காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட முடியுமா? இளையவள் காரணம் இல்லாமல் நாரதன் வருவதில்லை. ஆகையினாலே தாங்கள் கண்டு வந்தது கனி இல்லை கன்னிதான் என்று தெரிந்திருந்தாலும் கூட மைத்தனுடைய வாயால சொல்லணும், என் செவியார கேட்கணும், அவங்களும் கேட்கணும். இளையவள் சுந்தரவழியை பார்த்து வந்திருக்கேன். அப்படியா? இது நல்லதுல சொல்லிவிட்டேன். அன்னைக்கு நான் ஒரு கனி கொண்டு வந்தேன். ஆமா, அந்த கனி கிடைக்கணும்னா உலகத்தை சுத்துறவங்களுக்கு தான் அந்த கனி கேட்ட உடனே நீங்க ஆட்டுக்கு மயிலேறி போயிட்டீங்க. ஆமா, உங்க அண்ணன் வந்து என்ன கேட்டார். சரி, உலகம் என்றால் என்ன, தாய் தந்தை என்றால் கேட்டோடனே தாய் தந்தைய உலகம், உலகமே தாய் தந்தை சொல்ல ஒரு அவர் அந்த கனியை வாங்கிட்டு போனாரு. அந்த கனி கிடைக்காம அன்னைக்கு போனீங்க. சரி, ஏன் போனீங்க? இப்படி அவசரப்பட்டு போனது நானே. இப்ப மறுபடியும் இப்படி அவசரப்பட்டு சொன்னோம் ஓடினீங்கன்னா இதுவும் கிடைக்காம போயிடும். மூத்தார் சொல்வாக்கு முதல் நெல்லிக்காய் முன்னே துவர்க்கும் பெண்ணை நினைக்கும் என்று சொன்னார். ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க வார்த்தையை கேட்டு நான் அதை பூர்த்தி பண்ணணுமா இல்லையா? நாராயண போறது எப்படி போகணும்னு கேளுங்க. போயிடக்கூடாது. ஓஹோ, அன்னவள் வேடுவனத்தை சார்ந்தவள். ஆஹா, நீங்களும் கருமாறி மகன் உருமாறி சென்று நீங்கள் ஒரு வேடுவனாக சென்று ஒரு மானை துரத்துவது சென்று அன்னவளை தாங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். ஆஹா, மானே மானே என்று வாதாடி உதவி செய்து வள்ளி சமேதராக தங்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். அப்படித்தானே? தங்களுடைய எண்ணம் பூர்த்தியாகட்டும். திருமணத்திற்கு வருவீர்களா? திருமணத்திற்கு பாமாலை பாடி பூமாலையோடு வருகின்றேன். ஆஹா, திருமணத்திற்கு தேவை 2 பூமாலை. தங்கள் நாவலே இருந்து வரக்கூடிய பாமாலை பாடி மும்மாலையோடு வரக்கூடிய உங்களுக்கு நான் விரைவில் புகழ் மாலையோடு காட்சி தருகிறேன். சென்று வரட்டும். சென்று வரலாம். ஒரு கல்யாணத்தை முடிக்க என்ன பாடுபட வேண்டிய இடம். யாருக்கு? யாருக்கா? நேரம் யாருக்கா பொண்ணு பார்த்து வந்தா யாருக்கு முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் ஏதாவது சேர்த்து வாங்குவீங்களா? நமக்கு ஏதாவது சேர்த்து வாங்குறீங்களா? கமிஷன். என்னடா புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டே ஆக
இம்மேடைக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த செவ்வாய்ப்பட்டி வாழ்கின்ற கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கூடிய விழா கமிட்டியாளர்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கூடிய குமார் ஒளிபெருக்கி நிலைத்த அன்புலத்திற்கும் இங்கே சிறப்பான முறையில் காணொலி எடுத்துக் கொண்டிருக்கூடிய மாயகுலம் மாதவன் அன்புலம் கொண்ட அண்ணா அவர்களுக்கும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்திருக்கூடிய அன்புலம் கொண்ட பாஸ்கர் கரம்பக்குடியை சேர்ந்த பாஸ்கர் அன்புலம் கொண்ட தந்தை அவர்களுக்கும் என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு ஹலோ ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதையும் அதுதான் இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதையும் படைக்காதே பிரம்மணி பாவம் ஆண்களே பரிதாபம் நாங்களே பெண்ணை படைக்காதே பிரம்மணி பாவம் ஆண்களே பரிதாபம் நாங்களே ஆழகாலமா உடைத்தாளே நீ வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே கல்லை உடைத்தாளே நீ வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே எந்த மடையனோ சொன்னால் என் கதையும் அதுதான் இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் அடப்போடா ஒரு கதை சொன்னால் என் கதையும் அதுதான் ஆடிக்காற்றில் அம்பியே பிறந்தால் ஆளிலைகள் என்னாகும் அடிமேல் அடி விழுந்தால் மனிதனிவன் நெஞ்சமிங்கு புண்ணாகும் வரும் துன்பம் ஏற்க முடியாது என்று எவனாலும் சொல்ல முடியாது போடா வரும் துன்பம் எல்லாம் ஏற்றுக்கொள் தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான் கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷைய தனி மறந்தான் தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரம்
சுழலுற உலகத்தில் சுத்தி வரும் நிலவென்ன பந்தம் என்ன போட தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான் கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷன் எவனும் தனி மறந்தான் உலகத்தில் சுத்தி வரும் நிலவென்ன பந்தம் என்ன போட